வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில், அற்புத நாமத்தில் உங்கள் யாவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். நாம் யாவரையும் இணைத்த இணைப்பாளராய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் உதவியாளர் இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் விட்டு சென்ற சொத்து என்று சொல்லுவேன். இன்றைக்கு யாரோட இருதயத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவேளை என்னுடைய காலத்தில் பிறந்திருந்தால் எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும், எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும், எவ்வளவு காரியங்கள் அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டிருப்பேனே. ஏனென்றால் வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிலவைகளே. பல காரியங்களை அங்கே நூல்களாக எழுதி வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் சிலது தொலைந்து போயிற்று. அதற்கு உதாரணம்தான் கொரிந்து பட்டணத்துக்கு 4 கடிதங்களை பவுலப்போஸ்தலர் எழுதினதாவது. அதில் 2 மட்டும் இருக்கிறது. 2 லாஸ்ட், த லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் கொரிந்த். அதை அவர்களால அதாவது பாதுகாத்து வைக்க முடியல, பராமரிக்க முடியல. ஏதோ காரணங்களினால் அது தொலைந்து விட்டது. அதே போலதான் தீர்க்க தரிசன நூல்களில சில நூல்களை தான் கண்டெடுத்திருக்கிறார்கள். எரேமியா எழுதின சில காரியங்கள் எல்லாம் தொலைந்து போனதாக தான் சரித்திரம் சொல்லுகிறது. அதே போல யோவான் கடைசி அதிகாரத்தில் கடைசி சில வசனங்கள் மற்றும் அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் முதல் 5-6 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், பல அற்புதங்கள் இருந்ததாம். குறிப்பாக அவர் உயிர் தெழுந்த பின்பே இந்த 40 நாட்களும் அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவுக்கடங்காத அற்புதங்கள், அளவுக்கடங்காத என்ன சொல்வது, நம்ப முடியாத சில செயல்களை எல்லாம், அதாவது அவருடைய அற்புதங்களை எல்லாம் யாரும் எண்ணி கூட பார்க்க முடியாது. மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்புவதெல்லாம் அவ்வளவு லேஸ்பட்ட காரியம் அல்ல. தொழுநோயாளிகளுக்கெல்லாம் சுகம் கொடுப்பது, பார்வை, அதாவது ஒருவன் பிறக்கிறப்போ அவனுக்கு கண்ணே இல்லையாம். There was no organ called as eyes. அந்த கண்களை புதிதாக உருவாக்கி பொருத்தினவர். மரித்து 4 நாட்களான லாசருவை வெளியே வா என்று சொன்னவர். எல்லாத்துக்கும் மேல 3ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவரே உயிரோடு எழும்பினார். அந்த கற்கள் எல்லாம் துரத்தப்பட்டது, அந்த கற்கள் எல்லாம் உருட்டப்பட்டது, விளக்கப்பட்டது. அந்த அந்த கற்கள் எதை என்ன சொல்றதுன்னா பிரதிபலிக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள். எதுனாலும் சரி கல்லில் தான் எடுத்து அடிப்பாங்க கோபம் வந்துச்சுன்னா பழைய ஏற்பாடுல. ஏனென்றால் கல்லானது சபிக்கப்பட்டது, அந்த சாபத்திற்கு பொருளாகும். அந்த சாபமா இருக்கக்கூடிய கல்லின் மேலதான் கட்டளைகளை எழுதி தந்தார் மோசே பக்தனுக்கு. அந்த கட்டளைகள் நிமித்தமாக உங்கள் சாபம் அனைத்தும் முறிக்கப்படும். ஆனா முறிக்கப்படல. 4000 ஆண்டுகளாக சாபத்திலேயே தான் இருந்தது. எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் பாவ நிவாரண பலி, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட பலிகளை அங்க பிரெஸ்கிரைப் செய்து வைத்திருக்கக்கூடிய காரியமாவது பழைய ஏற்பாடுல. அதன்படி இவர்கள் யாவரும் சென்று பலியிடுவது என்ன, மறுபடியும் அதே பாவத்தில் விழுவது என்ன, அப்படியே வாழ்ந்து இவர்கள் மரித்த பின்பே அடுத்த தலைமுறை எழும்பும், அடுத்த தலைமுறையும் இதையே தான் செய்து கொண்டு வரும். நூற்றுக்கணக்கான தலைமுறைகள் கடந்து போயிற்று, பல நூற்றாண்டுகளும் கடந்து போயிற்று. ஆனால் பாவ சாப வாழ்க்கை மாறவில்லை. முந்தின நிலைமை காட்டிலும், கடந்த வாழ்க்கை காட்டிலும் இவர்கள் இப்பொழுது நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையானது மிகவும் கேடுகெட்டதாகவும் சீர்கெட்டதாகவும் இருந்ததனால் உலகம் எங்கிலும் கூக்குரல் எழுப்ப ஆரம்பித்தார்கள். மெஸ்ஸையா மூலமாக தான் விடுதலை பிறக்கும். மோசே பக்தன் அவருடைய எல்லா நூல்களிலும் புத்தகத்திலும் எழுதி வைத்திருக்கிறார் இரட்சகரை குறித்து, ரிடீமரை குறித்து. யோபு பக்தன் அந்த
ரிடீமர், அதாவது நமக்கு ரட்சிக்கக்கூடிய ரட்சகருடைய தீர்க்க தரிசனமாய் அவர் பார்த்து தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். மை ரிடீமர் லிவ்ஸ் என்று சொன்னார். உலகம் ஏங்கி தவிக்க ஆரம்பித்தது. கடைசி 400 ஆண்டுகளுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பே ஜக்கரியாவால் பேசப்பட்டதுதான் கடைசி தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பே எந்த தீர்க்க தரிசனமும் பிறக்கவில்லை. இயேசுவே தீர்க்க தரிசனமாய் பிறந்தார். அவர் மூலமாக இந்த சாபம் என்கிற கற்களை எல்லாம் நீக்கி போடும்படி இயேசு கிறிஸ்துவோடைய உயிர் தெழுந்த வல்லமை அந்த கற்களை எல்லாம் உடை தெரிந்தது, உருட்டி போட்டது, பிரட்டி போட்டது, விளக்கி போட்டது. எதற்காக? நானும் நீங்களும் புதிய உடன்பாட்டுக்குள்ளும் புதிய அந்த ஏற்பாடுக்குள்ளும் வரும்படி, புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்படி. இந்த புதிய உடன்படிக்கையில அடங்கி இருக்கக்கூடிய பொருள் இரண்டே பொருள் தான். ஒன்று கிருபை, இரண்டு ஆவிக்குரிய பிரமாணம். இந்த கிருபையும் ஆவிக்குரிய பிரமாணமும் நம்ம ஆளுங்க கையில படுற பாடு இவ்வளவுதான் இல்லை, அவ்வளோ பாடுபட்டுச்சு. சரிதானே நான் சொல்றது? பழைய ஏற்பாடு இருந்தவனே கொஞ்சம் பயந்து இருந்திருப்பான். அதாவது பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் நான் சரியா வாழலைன்னா, இந்த கட்டளை நியாய பிரமாணத்தை நான் கை கொள்ளவில்லை என்றால் எல்லாம் கல்லாலே அடிச்சு எனக்கு கொன்றுவானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா கடவுளுடைய கோப ஆக்கினை என் மேல இறங்கும். தெளிவா எழுதியிருக்கு. உபாகமம் 28வது அதிகாரத்தை 14வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்து 60வது 62வது வசனம் வரைக்கும் படிப்பீர்களானால் சாபங்களை குறித்து முதல் 13 14 வசனம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம், இதெல்லாம் செய்துவாயானால், இதையெல்லாம் நீ கை கொள்வாயானால் உனக்கு ஆசீர்வாதம் இப்படியாக வரும். மோசே பக்தன் எழுதின கடைசி சில நூல்களில இந்த அதிகாரமும் இடம் பெற்றிருக்கிறது, பெயர் பெற்றிருக்கிறது. உபாகமத்துல 34 அதிகாரம் தான் இருக்குது. அதுல 28வது அதிகாரத்துல இதெல்லாம் எழுதி வைக்கிறார். கிளீனா இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு டாக்டர் ஒரு மருத்துவரிடம் சென்று உடம்பு சரியில்லை என்று சொன்னால் வாங்க படுங்கன்னு செக் பண்ணி பார்த்து விட்டு அவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார். இதையெல்லாம் மருந்து சாப்பிடுங்க, 6 நாள் கழித்து என்னை வந்து பாருங்க அப்படிம்பார். அதே போல 6 நாள் கழித்து எல்லாம் சரியான பிறகு டாக்டருக்கு நன்றியை சொல்லுவீங்க. அவர் மறுபடியும் உங்களை படுக்க வச்சு செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு, போயிட்டு வாங்க வீட்டுக்கு அப்படிம்பார். அதே போல மோசே பக்தன் இதை அருமையான ஒரு பிரிஸ்கிரிப்ஷனா எழுதி வைத்திருக்கிறார். மோசே பக்தனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதினார் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இதெல்லாம் இடம் பெற்றிருக்குது. என்ன? இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கை கொள்ளாமல் விட்டால் இந்த சாபங்கள் எல்லாம் உங்களை வந்து தாக்கும் என்று சொல்லி வயிறு வீங்கி நீங்க செத்து போயிடுவீங்க. உடம்புல எல்லாம் வியாதி வந்து செத்து போயிடுவீங்க. உன் பிள்ளையெல்லாம் வேற எவனாவது ஓட்டிட்டு போயிடுவான், உன் பொண்டாட்டி வேற எவனோ கூட ஓடி போயிடுவான். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் கோபம் வந்துச்சுன்னா, மூக்க பொத்துக்கிட்டு கோபம் வந்துச்சுன்னா, நானும் நிறைய முறை பண்ணியிருக்கேன். அதுக்காக வெக்கப்படுறேன், பெருமைப்படல. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும் அது படிச்சு பாக்குறப்போ, இல்லைங்களா? நம்ம கிராமத்துல எல்லாம் இன்னைக்கு இங்கெல்லாம் மண்ணே இல்லை, ரோட்ல தார் தான் இருக்கு. கிராமத்துல மண் இருக்கு பாத்தீங்களா? அந்த மண்ணை தூக்கி வீசி சபிப்பாங்க. மண் எதற்கு பொருள்னு கேட்டா அதே பொருள் தான். கல்லு, மண்ணு, கல்லால் உருவாக்கப்பட்டதா, உறைஞ்சுதான் மணல் உண்டாச்சு. மண்ணு கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மண் இல்லைங்க, இல்லைங்களா? அது உறைஞ்சுதான் அந்த மண்ணாச்சு. அப்போ அந்த மண்ணும் சாபத்திற்கு தான், அந்த கல்லு சாபத்திற்கு தான். அதை எடுத்து சபிப்பாங்க, இல்லைங்களா? அதுவும் இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தையும் நீங்க எடுத்து பார்ப்பீர்களானால் இரண்டை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ இந்த சாபங்கள் எல்லாம் இன்றைக்கும் கிரியை செய்யக்கூடியதாக தான் இருக்கிறது. ஏன்? நீ கிருபையை சரியா புரிஞ்சுக்கல. நீ இன்னும் ஆவிக்குரிய நியாய பிரமாணத்துக்குள்ளாக சரியாக நீ காலடி எடுத்து வைக்கல. ஆத்தல் ஒரு கால், சேத்துல ஒரு கால், ரெண்டும் கெட்டானா நிப்ப. நீ வலிக்கு விழுகிறது அது நிச்சயம். ஆமா, உனக்கு பேலன்ஸ் இருக்காது. ஒரு பக்கம் உனக்கு தண்ணி தவழ்ந்து போயிட்டே இருக்கும், அந்த இடத்துல உனக்கு பேலன்ஸ் இருக்காது. இன்னும் மறுபக்கம் இருக்கக்கூடிய கால் சேத்துல இருக்குது. சேத்துல காலை வைக்கிறவன் கண்டிப்பா விழுவான். அப்ப பேலன்ஸுக்கு நீ எதைத்தான் பிடிப்ப? தண்ணியவா பிடிப்ப? தப்பக்கடின்னு விழுவ, மல்லாக்க விழுவ, நல்லா அடிபடும். இன்னைக்கு அதுதான் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர்களுடைய நிலைமை. பழைய பாரம்பரிய திருச்சபைகள் இன்றைக்கு பழைய ஏற்பாடின் பிரகாரமாகவே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்டால்
அவர்கள் எவ்வளவோ மேல் என்று சொல்வேன். மரியாதை தெரிந்தவர்கள், பயம் தெரிந்தவர்கள், அடக்கம் உடையவர்கள், பாரம்பரியத்துல மூழ்கினவர்கள் தான். வேதாகமம் சொல்லுகிறது பழைய வேதாகமத்தில் என்ன அதாவது பாரம்பரியம், வேதாகமத்தின் பாரம்பரியங்கள் எல்லாம் நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று நிருபத்திலே எழுதி வைச்சிருக்கிறார் பவுல். ஆனால் அதிலே மூழ்கி இருப்பீர்களானால் கிருபையின் நியாயப்பிரமாணம், அதாவது ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்துக்குள் நுழையாவிட்டால் பரலோக மோட்சம், அதாவது மோட்ச வாழ்வு, பரலோகம், நித்திய வாழ்வு இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் அந்த நுழைவாய், இயேசு கிறிஸ்து தான் நுழைவாய், அவரே வழி, அவரே ஜீவன், அவரே சத்தியம். யோவான் 14:6 இல்லைங்களா? 14:6 அந்த நுழைவாய் என்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் நுழையாவிட்டால், இந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக, ஆவிக்குரிய நியாயப்பிரமாணம், கிருபையின் நியாயப்பிரமாணத்துக்குள் நுழையாவிட்டால், அப்படி என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாவ சாப வாழ்க்கை, பாரம்பரிய வாழ்க்கை, கற்களால் நிறைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ஒன்றத்துக்கும் உதவாத இந்த பயங்கள், இதெல்லாம் வைத்து நீங்கள் போக முடியாது. நான் ரொம்ப பயபக்தியோட வாழ்றாங்க. நீங்க பயபக்தியோட வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தைரியமுள்ள ஆவி எவன் ஒருவன் அதாவது எவன் ஒருவனுக்கு தைரியமுள்ள ஆவி இல்லாம இருக்கிறதோ, பயத்தின் ஆவியை உடையவனாய் இருக்கிறானோ, அவன் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்திற்கு எட்டவே முடியாது. 2 தீமோத்தேயு 1:7 எழுதியிருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்லி கொண்டு வருகிறேன்னு கேட்டா, இதையெல்லாம் சொல்லும்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை நிகழ்த்தி காண்பித்தார். மெசியா மேல விசுவாசம் வரணும். கண்டும் விசுவாசிகள் அவங்க. ஆனால் ஆவிக்குரிய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? காணாமலே விசுவசிக்க வேண்டும். கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெயர் பெற்றவன், கர்த்தருடைய கண்களில மிக மிக பிரியம் உள்ளவனா இருக்கிறான் என்று யோவான் 20:29 இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொன்னார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆகையால் பிரியமானவர்களே, நான் அற்புதத்தை பார்ப்பேன், அற்புதத்தை கண்டு அப்பொழுதுதான் நான் விசுவசிப்பேன். எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் நான் பழைய ஏற்பாடுல, அதாவது என்னுடைய காலங்களில் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தால் என்று சொல்வீர்கள். ஆனால் அது மதியினம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வசனத்தின் அடிப்படையில உங்களை நடத்துவார். யோவான் 14:23-26 தான் சொல்லுகிறது. யோவான் 14:16 சொல்லுகிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில அவர் நம்மை நடத்துகிறப்போ, அந்த வாக்குத்தத்த வசனங்கள் அடிப்படையில நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறப்போ, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை காட்டிலும் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, பிறரோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய கருவிகளாய் நானும் நீங்களும் மாறிவிடுவோம். விளங்குகிறதா? இன்றைக்கு இருக்கும் இடத்திலேயே கண்களை மூடி சற்று நேரம் ஜெபிங்கள். நான் ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்துக்குள், ஆவிக்குரிய பிரமாணத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. வாருங்கள், நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் பல காரியங்களை பார்த்து வருகிறோம். பழைய ஏற்பாடு புது, அதாவது ஆதியாகமம் தானே என்று சொல்லி பல பேர் கோட்டை விட்டு விடுகிறார்கள். அதே போல புதிய ஏற்பாடு வெளிப்பாடு தானே, 2000 வருடம் ஆயிற்று வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, அவர் எங்க அனுப்ப போறாரு இப்போ அப்படின்னு அசட்டியா இருக்கக்கூடியது இன்னொரு கூட்டம். இது இரண்டுமே தவறு. அதனால்தான் வெளிப்பாடுல நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை 9 பகுதிகளாக பிரித்து 10 ஆண்டுகள் ப்ரோக்ராம், 5 ஆண்டுகள் ஏற்கனவே பேசி முடித்தாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ரெக்கார்டிங் எல்லாம் வெளியில வரல. ஆனா நாங்க எப்பவுமே அட்வான்ஸா ரெக்கார்ட் பண்றதுனால 2028 வரைக்கும் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. எல்லாம் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் அதே போல இன்னும் 5 ஆண்டுகள் 10 வருட ப்ரோக்ராம். அது 2000 சர்மன்ஸ், 2000 செய்திகள் கொடுக்கப்படும். அங்க ஏற்கனவே 500-600 செஷன்ஸ் ரிலீஸ் ஆயாச்சு. எல்லாமே உங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. யாரு கேக்குறீங்க? யாரும் தப்பிக்க முடியாது. இந்த சேனல் ஆண்டவர் காட்டுவார். ஒருத்தனை கொண்டு நான் இவைகள் எல்லாம் பேசினேன், என்னிலிருந்து ஆரம்பிப்பார். நீ தானே பேசின, நீ ஒழுக்கமா இருந்தியா அப்படின்னு என்கிட்ட தான் நியாயம் விசாரிப்பார் முதல்ல. அப்புறம் தான் உங்ககிட்ட எல்லாம் வருவார். முதல்ல நான் ஒழுக்கமா இருக்கணும். ரைட். அதே போல பழைய ஏற்பாடுல ஆதி ஆகமம் இல்லை என்றால் முழு வேதாகமம் இல்லை.
ஆதியில எப்படி அதாவது தேவன் உதயமானார், சூரியன் உதயமாயிற்று, இந்த உலகம் இப்படியாக ஒரு வடிவுக்குள் கொண்டு வரப்பட்டது, எதற்காக வடிவமைத்தார், எதை கொண்டு செய்தார், யாருக்காக செய்தார், யாரினால் செய்தார், இவைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டால், பழைய ஏற்பாடின் பாத்திரங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளாமல் அப்படியே இருப்போமானால், இந்த ஒவ்வொரு பாத்திரங்களிலும் ஒவ்வொரு சுவிசேஷக நூல் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் அப்படியே விட்டுவிடக்கூடிய ஒரு இதாகும். ஏனென்றால் ஒவ்வொருவரை கொண்டும் ஒவ்வொரு தீர்க்க தரிசன செயல்பாடுகளும் ஒவ்வொரு விதமான சகாப்தங்களும் உருவாயிருக்கக்கூடிய காரியமாவது. அதனால் ஆதி ஆகமத்தை நாம் சரியாக வாசிக்க வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஆதி ஆகமத்திலிருந்து தான் புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கனெக்ஷன்ஸையும் நீங்க புரிந்து கொள்ளக்கூடும். பிரியமானவர்களே, இதை விட்டு விடாதீர்கள். சரி, நாம் ஆதி ஆகமத்துல 8வது அதிகாரத்தை முடித்து நிறைவேற்றி 9வது அதிகாரத்துக்குள் நுழைய தொடங்கி இருக்கிறோம். 2 அத்தியாயங்களை செய்திருக்கிறோம். முன்னுரை போல ஒரு ப்ரிஃபேசிங் போல செய்திருக்கிறோம். அதாவது உடன்படிக்கை, இப்பொழுதுதானே பேசணும், ஆவிக்குரிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பதற்கு அவ்வளோ ஒரு சாராம்சம் உண்டு, அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. உடன்படிக்கை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எல்லாமே குளறுபடிதான், எதை செய்தாலும் விளங்காது என்பதற்கு அது பொருளாகும். முதல் 8 அதிகாரங்களில் ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை உருவாக்கினார், ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எல்லா ஆதிக்கமும் கொடுத்தார். அந்த ஆதிக்கத்தை பிசாசிடம் விட்டுவிட்டார்கள். பாவத்தில் விழுந்து போன இந்த உலகத்தில் பாவத்தின் கொடூரத்தை அனுபவிக்க தொடங்கினார்கள், பாவத்தை ருசிக்க தொடங்கினார்கள். எவ்வளவு பேர் பாவக்கா கடிச்சிட்டு ஆஹா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க. பாவத்தை ருசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான், கசப்பான வாழ்க்கை, துயரம் நிறைந்த வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை, துன்பம் நிறைந்த வாழ்க்கை, சாபம் நிறைந்த வாழ்க்கை, தொட்டது எதுவுமே விளங்காத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சுகபலன் இல்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்த இந்த உலகம் அதை கண்டு ரசிக்க தொடங்கினது. அக்கிரமங்களும் அநியாயத்தையும் ரசிக்க தொடங்கினார்கள். இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மத்தேயு 24:37 வசனத்துல இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னால், நோவா காலத்துல இருந்தது போலவே இந்த காலத்துல இருக்க வேண்டும். தங்களுடைய பெண் பிள்ளைக்கு அரை நிர்வாணம் உடைகளை வாங்கி அணிந்து கொள்வது, அதாவது கொடுப்பதோடு கூட அவை அணியும்படி செய்து அந்த குழந்தையை கையை பிடித்து பெருமையாக திருச்சபைகளுக்குள்ளேயே கூட்டிட்டு வர மதீனம் முட்டாள் பெற்றோர்கள் மத்தியில தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவத்தை பத்தி மட்டும்தான் நாங்க பேசுறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்னைக்கு 8 வயசு இல்லைங்க, பொட்ட புள்ள 5 வயசுல என்னென்னமோ நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது தானே, எல்லாம் உங்க செய்தித்தாளில் இருக்கிறது தானே நாங்க சொல்லிட்டு வரோம். 3 வயசு குழந்தை பெண் பிள்ளைய ரேப் பண்ணக்கூடிய காலம். சரி, அந்த அளவுக்கு நம்ம கொடூரத்துக்குள்ள ரொம்ப போவேன்னா, ஆனா அந்த கொடூரத்தை நீங்களே ஏன் வெத்தலை பாக்கு பத்திரிகை எல்லாம் கொடுத்து அழைக்கிறீங்க இல்லைங்களா? உடையில ஆரம்பித்து சுவாபங்களில நாம் உடையில ஆரம்பித்து சுவாபங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், சின்ன வயசுல இருந்தே பீஸா இது அதுன்னு வாங்கி 10-13 வயசுல எல்லாம் இன்னைக்கு குழந்தைங்க டயபெட்டிஸ் ஆயிருதுங்க. சுகர் லெவல்ஸ் ஆர் டிராப்பிங். எவ்வளோ கேசஸ், டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க. அப்போ நடைமுறை சரியில்லை என்றால் அந்த பாவத்திற்கு உரிய சாபத்திற்கு நீங்க ஆளாய் விட்டீர்கள். பாவத்திலிருந்து புறப்பட்ட அந்த சாபத்திற்கு நீங்கள் இரையாய் மாறிவிட்டீர்கள். இதுதான் நோவாவுடைய காலங்களில இருந்த நிலைமை. ஆனால் நோவா பக்தன் மட்டும் அவருடைய கண்களில கிருபை பெற்றால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? எதையெல்லாம் ஆண்டவர் தவறு என்று உணர்த்தினாரோ, இந்த உணர்த்துதல் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஏனால் நாம் ஆவியிலே படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் யாவருக்கும் இந்த பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானம் ஆண்டவர் யாவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, முதல் தடவை கொலை செய்யறவன் அன்னைக்கு நைட்டு எல்லாம் தூங்க மாட்டானா, அழுதுகிட்டே இருப்பானா. ஐயோ நான் ஒருத்தனை கொன்னுட்டேனே, நான் ஒருத்தனுடைய ரத்தத்தை நான் என் கையில உறையும்படி பண்ணிட்டேனே ஆனா அழுதுட்டு இருப்பான். ஆனா அதே அவன் 2வது கொலை பண்றப்போ
அழுகெல்லாம் இருக்காது, கொஞ்சம் துக்கமா இருப்பார். 3வது கொலை பண்ண பிறகு அடுத்த கொலை எப்பான்னு கேட்பான். ஏன்? அந்த பாவத்திலே நீ தவழ்ந்து பழகிவிட்டாயானால் அந்த பாவத்தை நீ ரசிக்க தொடங்கி விடுவாய், அந்த பாவத்தை நீ சுவைக்க தொடங்கி விடுவாய். அது பாவம் என்றே உன்னோட இருதயத்தில் ஒரு உணர்த்துதல் இல்லாதபடி நீ வாழ்ந்து விடுவாய். அதனாலதான் பழைய ஏற்பாடுல மோசே பக்தனை கொண்டு நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் எழுதி கொடுத்தார். ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் அனுதினம் உன் வாயை விட்டு உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லும் பகலும் தேவனுடைய வசனத்திலும் அவருடைய நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளும் தியானமாயிருக்கிறவன், ஜாக்கிரதையாக தன் வாழ்க்கையை வாழ்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஏன்? அந்த எச்சரிப்பின் சத்தம் எப்பொழுதும் உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய செவிகளிலும் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலேயே நீ இயங்க வேண்டும் என்று சொல்லிதான் கரங்களில் எழுதி கொடுத்தார். அதன்படி வாழ்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் தான், தாவீது பக்தன். மற்றவர்கள் எல்லாம் விழுந்து விட்டார்கள். தீர்க்கதரிசிகளை விட்டுருங்க, எரேமியால இருந்து ஐசியால இருந்து எசேக்கியேல், ஜக்காரியா, ஓபாதியா, மிக்கா, மலாக்கி எல்லாத்தையும் விட்டுருங்க. இவங்கெல்லாம் தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து துறவிகளை போல வாழ்ந்தவர்கள். தீர்க்கதரிசிகளை விட்டு வேற மனிதர்கள், சாதாரண மனிதர்களை பாருங்க, எல்லாரும் விழுந்து போயிட்டான். தாவீதும் 2 முறை விழுந்துட்டார். ஒண்ணு கர்த்தரால் ஏவப்பட்டது இவர்களை தண்டிக்கும்படி, அவரா விழுந்தது ஒரே ஒரு தடவை தான். அதெல்லாம் பயங்கரமான ட்ராக் ரெக்கார்டு. ஒரு தடவை தான் விழுந்தார். பழைய ஏற்பாடு மனுஷன் பாவம், விட்டுட்டார் ஆண்டவர், நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்கு கூட ஒரு விலைக்கிரயம் கொடுத்தார். தன்னுடைய மகன் இறந்து விட்டார். எவ்வளவு ஜெபிச்சும் ஆண்டவர் முடியாதுன்ட்டார். ஏன்? நியாயப்பிரமாணம் தான், உனக்கு மட்டும் நான் பாரபட்ச காட்ட முடியாது. அப்போ அத்தனை கோடான கோடி ஜனங்கள் மத்தியில ஒரே ஒருத்தன் தான் கையாண்டான். சரியா? அவர் பேர் தான் தாவீது. அதனாலதான் தாவீது என்றால் பிரியம். எதுல இருந்து அவருக்கு தைரியம் பிறந்தது? எந்த எதிரியை கண்டும் அவர் அஞ்சுவதில்லை. ஏன் தெரியுமா? அவர் நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை நான் ரொம்ப சுத்தமானவன் என்று சொல்லி அவர் அறிந்து கொள்ளும்படி இருந்ததனால்தான் அவருக்குள்ள அந்த தைரியம் பிறந்தது. புதிய ஏற்பாடுல பார்ப்பீர்களானால் நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் உண்டு. ஆனால் இந்த நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் ஆவியை கொண்டு நீங்கள் செயல்படுகிறப்ப, அவர் மாம்சத்துல செயல்படுத்தினார். மிக ஜாக்கிரதையாக வாழ்ந்தார், ரொம்ப கட்டுப்பட்டு இருந்தார். அதனாலதான் கோடான கோடி ஜனங்களில ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஜெயிச்சான். ஆனால் புதிய ஏற்பாடின் பிரகாரம் நீங்கள் ஆவியில இந்த நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை எல்லாம் நிராகரித்து போட நான் வரவில்லை என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:17 சொன்னார். யாரும் அதை மறந்துடாதீர்கள். ஹலோ, உடன்படிக்கைக்கு இது மிகப்பெரிய அச்சாரம், மிகப்பெரிய ஒரு தொடக்கம். அதனால்தான் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தும் இந்த கட்டளைகளை குறித்தும் அதிகமாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். தயவு செஞ்சு கவனம் செலுத்துங்கள் ப்ளீஸ். ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், மாம்சத்தை கொண்டு நான் நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையும் நான் அதெல்லாம் அசால்ட்டா பண்ணி முடிச்சிருவேன். வெறும் 10 கட்டளை தானே, 10 கட்டளையில 9 அவன் சரியா பண்ணிட்டான், இச்சிக்காது இருப்பாயாக, அவனால முடியவே இல்லை. ஏன்? அது மாம்சத்தில் பிறந்தது. அந்த இச்சையின் மூலமாக தான் பாவமே பிறந்தது, பாவத்தினால்தான் இச்சையே பிறந்தது. ஆம், ஏவாளுக்கு இச்சை பிறந்தது. நான் தேவனை போல மாறிவிடுவேனா? உண்மையாகவா சொல்லுகிறாய் என்று 45 வருடங்கள் ஆயிற்றான் அவளை சாய்க்கிறதுக்கு. தன்னுடைய 130வது வயதுல, ஆதாமுடைய 130வது வயதுல சேத்து பிறந்திருக்கிறார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்தவர் தான் சேத்து. ஆபேலுக்கு பதிலாக எனக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார் என்று இவர்கள் 2 பேரும் அகமகிழ்ந்தார்களாம். அந்த கால்குலேஷன்லாம் வச்சு அவங்க வேத பார்கர்கள் பார்க்கிறப்போ 45 50-60 ஆண்டுகள் ஆயிருக்கும் இவனை சாய்க்கிறதுக்கு, ஏவாளை சாய்க்கிறதுக்கு. அப்போ அத்தனை முறையும் ஏவாள் முட்டாள் கிடையாது. தேவனுடைய சாயலில் பிறக்கப்பட்ட யாவரும் முட்டாள்களே கிடையாது. ஆனால் உங்களுடைய புத்தியை மழுக்கடிக்கக்கூடிய பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்கள், பார்ப்பீர்களா? அந்த நாளில நீங்கள் முட்டாளாக மாறுகிறீர்கள், ஆவிக்குரிய முட்டாள்களாய் மாறுகிறீர்கள். ஏன்னா உங்க ஆவியை கொண்டே உங்களை வீழ்கடிச்சிருவான், உங்க பைபிளை கொண்டே உங்களை வீழ்கடிச்சிருவான். இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரத்துல பார்ப்பீர்களானால், சோதிக்கப்படுகிறப்போ வேதத்தை கொண்டுதான் அவன் வாக்குவாதம் செய்கிறான். அந்த வேதத்தை கொண்டே உங்களை, ஏன்னா வேற ஏதாவது கொண்டு வந்தா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு அவனுக்கும் தெரியும். உங்க குடும்பத்தில் இருக்கிறவனை வச்சேதான் சாத்துவான், உங்களை சாய்ப்பான். உங்க சபை திருச்சபையில் இருக்கக்கூடிய சில நபர்களை கொண்டோ இல்லையா உங்க பாஸ்டரை கொண்டே தான் உங்களை சாய்ப்பான். இதெல்லாம் குறித்த நிருபங்களில் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் ஓநாய்கள். ஆனால் எந்த போருடைய வைத்து வந்திருக்கிற ஓநாய்களாம்? ஆடு என்றால் நல்ல மேய்ப்பர், பாஸ்டர், ஆடு போல நிற்பார். ஆனால் ஓநாய் இல்லைங்களா?
இன்றைக்கு அதுதான் நிலைமை. பாவத்தை ருசிக்க தொடங்கி விட்டார்கள். அந்த பாவத்தின் நிமித்தமாக கொடூரம் பிறந்தது. ஆண்டவர் அழித்தும் இந்த உலகத்தை அழிக்கும்படி அப்புறம் அந்த பேழை, அப்புறம் புதிய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து தான் அந்த பேழை, மற்றும் மகா ஜல பிரளயம், மகா உபத்திரவ காலம் தான் வரக்கூடிய மகா உபத்திரவ காலத்திற்கு பொருள் என்று சொல்லி 7வது அதிகாரத்தில் இதெல்லாம் குறித்து நாம் பேசினோம். 8வது அதிகாரத்தில் விடுதலை பிறந்தது, டெலிவரன்ஸ், ரட்சிப்பு பிறந்தது. இயேசு கிறிஸ்து தான் அந்த ரட்சகர், அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகும். அவர் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நாமமன்றி ரட்சிப்பு இல்லை. அதை குறித்து 8வது அதிகாரத்தில் அருமையாக நாம் காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோம். 9வது அதிகாரத்துக்குள்ளாராக நுழைய இருக்கிறோம். அதற்கு உடன்படிக்கை, அதாவது நோவாவும் அவனுடைய சிருஷ்டிப்புகள், தேவனுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட தேவன், கர்த்தராகிய தேவன் உடன்படிக்கை செய்கிறார். முதலாவது ஒரு உடன்படிக்கை செய்தார், பழுகி பெருகுங்கள், ஏதோ நான் கொடுத்த இந்த கட்டளையை கை கொண்டு ஜாக்கிரதையாக வாழுங்கள், அந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய கனியை தொடாதிருங்கள், சாப்பிடாதிருங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை. இதை நீங்கள் செய்தால் பழுகி பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், எல்லா சிருஷ்டிப்புக்கு மேலும் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டார்கள். இப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை உடைத்து போட்டதனால் கோபம் கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்ப பிணங்கள் எல்லாம் மிதக்கிறப்போ ஆண்டவர் வெசனப்பட்டாராம், நான் இப்படி செய்திருக்க கூடாது, நான் செய்ததுக்காக மிகவும் வருத்தப்படுகிறேன் சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை செய்யலாம் புதுசா அப்படின்னு நோவாவை அழைக்கிறார். ஆகையால் இந்த உடன்படிக்கை என்றால் என்ன அப்படி என்று சொல்லி நாம் சென்ற அத்தியாயங்களில் பார்த்திருக்கிறோம். ரத்தன சுருக்கமாக சரி ஒரு நிமிடத்திற்குள்ளாக சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். நானும் நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துல ஒப்புக்கொண்டோம். கணவனும் மனைவியும் கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஃபாதரோ பாஸ்டரோ கேட்பார், நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா, ஏப்பா நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா, 2 பேருக்கும் சம்மதம் தானே, ஏதாவது தடைகள் இருக்குமானால், மனத்தாங்கல் இருக்குமானால் இதெல்லாம் எப்பவே வெளிப்படுத்திருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் ஒருத்தரையும் பிளேம் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்க இருப்பதனால் இதை ஜாக்கிரதையாக நீங்கள் ஆலோசித்து சொல்ல வேண்டும். அப்பெல்லாம் மண்டே ஆட்டிட்டு ஒரு கையில தாலி கட்டிடுவார். அந்த அம்மாலும் ரொம்ப சந்தோஷமா, ஆஹா நான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா 3வது நாள்ல 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. ஏதோ ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, என்ன ஆசை 3 நாளா, மோகம் 30 நாள், ஏதோ ஒரு 60 நாள். அப்போ எல்லா தம்பதியர்களும் பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள சலிச்சு போயிடுது. அப்ப என்னன்னு கேட்டா அவங்க அந்த உடன்படிக்கையே சரியா புரிஞ்சுக்கல. நாம் இருவர் அல்ல, நாம் ஒருவர், நாம் ஒரே மாம்சத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஒரே ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உனக்கு தீங்கு விளைவிப்பேனானால் அது எனக்கு தீங்கு விளைவிப்பது போல ஒரு பொருளாகும். நான் எப்படி நன்றா இருக்க வேண்டும், வாழ்க்கையில சுகபலத்தோட சுகபோகத்தோட இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பேனானால் நீயும் அப்படி இருக்கும்படிதான் நான் நினைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இருவர் அல்ல, நாம் இணைக்கப்பட்டோம், ஆவியிலையும் மாம்சத்திலும் இணைக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட சிந்தை உடைய ஒரு கணவனோ, அப்படிப்பட்ட சிந்தை உடைய ஒரு மனைவியோ எந்த காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் வராதுன்னு சொல்லல, சண்டை சச்சரவு வராதுன்னு சொல்லல, ஆனால் பிரிந்து போக மாட்டார்கள். நீங்க உங்களோட கூடவே சண்டை போட்டிருக்கீங்களா? நான் நிறைய தடவை போட்டிருக்கேன். இப்ப கூட ஒண்ணு போட்டுட்டு தான் வந்தேன். என் மேலேயே எனக்கு சில காரியங்கள்ல வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். ஏன்டா அப்படி பண்ணிட்டே இருக்கிற, இத்தனை தடவை உனக்கு சொல்றது, டக்குன்னு இப்படி கோபப்படுறியா அப்படின்னு நானே என்னையே திருத்தி கொள்ளுவேன், என்னையே சிச்சுக்குவேன், என்னையே கொஞ்சம் கடிஞ்சு பேசிக்குவேன். நான் யாருக்கும் கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். ஏன்னா ரொம்ப சத்தமா பேசினா மனைவி அப்புறம் என்ன ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் எதுக்கு பாவம் எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு. அதனால நானும் உள்ள மைண்ட் வாய்ஸ் அப்படிம்பீங்க இல்லையா, இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. உங்க மைண்டோட வாய்ஸே உங்களுக்கு கேட்கலன்னா அப்புறம் ரொம்ப பிரச்சனை தான். அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க. ஆனா உங்க மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ, மனைவிங்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்புங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு எப்படியோ கேட்டுரும், ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, பல நாள் திருடுகிறவன் ஒரு நாள் அகப்படுவான்.
நீங்க உங்களுக்கு பல நாள்லாம் தேவையில்லை. மனைவியார்கள்லாம் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் சகோதரிமார்கள்லாம் ரொம்ப ஷார்ப்புங்க. பாவம் ஏவாள் ஒரு பாவம் ஒரு ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா அப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பூ பறிச்சுட்டு இருந்தாரா? ஏன் ஒழுக்கமா அவர் பார்த்துருந்தாருன்னா அந்த அம்மாவுக்கு இவரை தான் வந்து லீடரா, அதிபதியா, நீ தான் லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு அப்பாயிண்ட் பண்ணா, இந்த ஆளு போய் எல்லா காய்கறி எல்லாம் நான் பொறிச்சிட்டு வரேன், அம்மா நீப்பா அப்படியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு டெய்லி சுத்திக்கிட்டே இருந்தா இவருக்கு தெரியாமையே அந்த சம்பாஷணை எல்லாம் நடந்திருக்கும். இந்த பிசாசுங்கிற மிருகத்தோட அவளோட பெட்டுங்க அந்த அனிமல். அதனால நான் ஏன் அவளோட பிரைவசி, நீ என்னோட அமெரிக்கனா, ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் மை சைல்ட்ஸ் பிரைவசி அப்படிம்பானுங்க. என்ன சைல்ட்ஸ் பிரைவசி? அதனாலதான் அது கஞ்சா குடிக்குது. 13 வயசுல வந்து பிரெக்னென்ட் ஆயிருது குழந்தைங்கள்லாம். என்ன பிரைவசி? ஒருத்தரோட பிரைவசி அதாவது இன்னொருத்தருடைய ஆதாயம். பிசாசோட ஆதாயம் அது மாறி விடுது. என் குழந்தைக்கு நான் தனி ரூம் கட்டி கொடுத்துருக்கேங்க. தனி ரூம் கட்டி கொடு, ஆனா அதுல இன்டர்நெட் இருக்கக்கூடாது. எப்படி சூப்பர்ல? அந்த ரூமுக்குள்ள மொபைல் போன் இருக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் இருக்கக்கூடாது. அது எல்லாம் வந்து காமன் ஏரியால இருக்கும். வா ஹாலில் உட்காந்து பண்ணலாம். மொபைல் இல்லாம இப்போ இன்னைக்கு குழந்தைங்களை வந்து அதாவது குறிப்பா காலேஜுக்கு போற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு மொபைலுங்கிறது நல்லா கருவிங்க. அதுல இல்லாத விஷயமே கிடையாது, நல்லது. ஆனா அதை எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்றத நீங்க சொல்லி கொடுக்கணும். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப அதன் மூலமாக தான் சாபம் பிறந்தது. இப்ப எதற்காக இந்த உடன்படிக்கை குறித்து நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம்னு கேட்டா, இது இப்ப நான் கொடுத்த உதாரணமே ஒரு உடன்படிக்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுதலா இருக்கும். எப்படின்னு கேட்டா, உங்க குழந்தையோட நீங்க உடன்படிக்கை செய்கிறீர்கள். அதாவது உனக்கு தனி அறை உண்டு, ஆனால் நீ இவைகள் எல்லாம் ஒப்புக்கொண்டால் தான் அந்த தனி அறை உனக்கு கொடுக்கப்படும். என்ன? கம்ப்யூட்டர் கிடையாது, மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படுக்க நல்ல வசதியான பெட்டு, காட்டு, டேபிள், லேம்ப்பு, உனக்கு புக்ஸு எல்லாம் இருக்கும். பைபிள் ரீடிங்க்கு அங்கே ஒரு தனி இடம் இருக்கும். நீ மெடிடேட் பண்றதுக்கு, உனக்கு முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். இப்படி எல்லாமா நீங்க ரூம் செட் பண்ணி கொடுக்குறீங்க? சரி, அதுக்கு டெடி பேர் பிடிக்குதுன்னா அது ஒரு 4 டெடி பேரை வாங்கி கொடுத்துக்கோங்க. பாவம் குழந்தைங்க தானே, விளையாண்டு போகுது. உனக்கு ஒரு சைக்கிள் உண்டு, ஆனா சைக்கிள் எடுத்துக்கிட்டு தெருவெல்லாம் சுத்தக்கூடாது. இந்த தெருவில் தான் நீ சுத்தணும். உடன்படிக்கைங்க. இந்த உலகமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான உடன்படிக்கை. எதுல நீங்க ஒப்புக்கொள்கிறீர்களோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை இயங்கும். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்க நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் மற்றும் எல்லா விதமான காரியங்களும் அதன் அடிப்படையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டத்திட்டத்தை ஏதோ நாட்டில் கொடுக்கிறார்கள். அந்த நாட்டில் நீங்கள் எந்த நாட்டிலுக்கு சென்றாலும் சரி, அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் நீங்கள் வாழ வேண்டும். இல்ல நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எங்க ஊர்ல நாங்கெல்லாம் நடு ரோட்ல எச்ச துப்புவோம், என்னையா நீ எங்கேயா பான்பரா கடையை காணோம் அப்படின்னீங்கன்னு வைங்களாம், பிடிச்சி உங்களை முதல்ல டீபோர்ட் பண்ணி அவனை தூக்கி அவனை வீசு, முதல்ல அவன் நாட்டுக்கே போய் எச்ச தூப்பியா அப்படின்னு அமுச்சு விட்டுருவான். சிங்கப்பூர்ல குறிப்பா நீங்க போனீங்கன்னா அங்க பனிஷ்மெண்ட் ரோத்தா அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அதை நான் இங்க சொல்ல முடியாது, அது என்ன நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்துக்கோங்க. பொழந்து கட்டிடுவாங்க. ஆகையால் உடன்படிக்கை, அதாவது வேதாகமத்தில் இருக்கிற உடன்படிக்கை தவிர நம்மால் எல்லா உடன்படிக்கையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவான். ஆனால் வேதாகமத்தில் இருக்கிற இந்த உடன்படிக்கைன்னா அது கடவுள் தானுங்க, விடுங்க பார்த்துக்கலாம், காலம் இருக்கு, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும் இல்ல? ஆமாங்க, சின்ன சின்ன வயசுல எல்லாம் செத்து போயிடுறாங்க. யாரும் சாகக்கூடாது. சாபத்தை முறியடித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்வு உண்டாயிருக்கும், நீண்ட வாழ்வு உண்டாயிருக்கணும், நல்ல ஆயுள் காலம் உங்க யாவருக்கும் இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அதல்ல பிரியமானவர்களை நான் சொல்லக்கூடிய காரியம். அசட்டைத்தனத்தினால எல்லாவற்றையும் நீங்கள் தாமதித்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு விதமான குணத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள் பாத்தீங்களா, அதுவே உங்களுக்கு சாபமாய் மாறி விடுகிறது. அதுதான் முதல் படி. உடன்படிக்கையோட முதல் படி கீழ்ப்படிதல், எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுதல், பெர்சீவரன்ஸ் அண்ட் ஒபீடியன்ஸ். எவ்வளவாக நீங்கள் அதை புரிந்து கொண்டு எவ்வளவாக நீங்க கீழ்ப்படுகிறீர்களோ அதுவே உடன்படிக்கை முதல் படி. அந்த குழந்தை வந்து அடம் பிடிக்கும், இல்ல இல்ல எனக்கு மொபைல் வேணும், என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் மொபைல் இருக்கு, என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் இது இருக்கு அது இருக்கு, எனக்கு மட்டும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா சிரிப்பாங்கன்னு. உடன்படிக்கையில 3வது கண்டிஷன் என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டும் வீட்டுக்கே வரக்கூடாது, உன் ரூமுக்குள்ள எவனும் வரக்கூடாது. நைட் ஸ்டடி பண்றேன், இந்த வெங்காய ஸ்டடி பண்றேன்லாம் ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கிறது உன் ரூமுக்கு கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்ட்ரிக்டா குழந்தைய வளர்த்தியே ஆகணும். போடுகிற உடையிலிருந்து கூட படிக்கக்கூடிய கிளாஸ்ல யார் உன்னுடைய நண்பன், யார் உன்னுடைய நண்பி, எல்லாத்தையும் கேட்கணும்.
பேக்ல என்ன வச்சு எடுத்துட்டு போற, பேக்ல என்ன கொண்டு வர செக் பண்ணணும். ஷூல அதிகமா மண்ணு படிச்சிருக்கான்னு பார்க்கணும். ஹலோ, இப்படியெல்லாம் செக் பண்ணாம நீங்க வளர்த்துறதுனாலதான் அந்த உடன்படிக்கை முதலாவது உங்களுக்குள்ளேயே ஒரு உடன்படிக்கை இல்லை, அப்புறம் எங்க போய் வேதாகமத்தில் இருக்கிற உடன்படிக்கை, ஆவிக்குரிய உடன்படிக்கை, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படியே விளையாட்டுத்தனமா இருக்குது இல்லையா? பெற்றோரே, உங்களை குறித்து உங்களிடம்தான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளை குற்றம் கூறாதிருங்கள், முதலாவது உங்களையே குற்றம் கூறிக்கொள்ளுங்கள். நுழையலாமா? சரி, இப்போ எட்டாவது அதிகாரத்துல இன்னொன்று 3 வசனங்கள் இருக்குது. ஆனா அது 9வது அதிகாரத்தோட சேர்த்தி தான் பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் அது விளங்கும். 1வது வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லாம். என்னால் ஏகப்பட்ட முன்னுரையை கொடுத்தாச்சு. நேர போலாம் வசனத்துக்கு. 20வது வசனம், 8வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த சிருஷ்டிப்புல ஒருவராய் இருக்கிறவர் தான் நோவா. சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் இப்ப யார் தான் தலைவர்? நோவா தலைவராய் மாறிவிட்டார். அவருடைய குடும்பம் தான் அந்த தலைமைத்துவ பீடத்தில் இருக்கக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆதாம் தன்னுடைய பதவியை இழந்து விட்டான். இல்லை என்றால் மரணமே நுழைந்திருக்காது, சாபமே நுழைந்திருக்காது. நோவா தான் இன்னும் மூப்பராய் இருந்திருப்பார். சாரி, ஆதாம் தான் மூப்பராய் இருந்திருப்பார். ஆனால் அதெல்லாம் போச்சு, எல்லாம் சீர்கெட்டு போச்சு. இப்போ 1வது படி உடன்படிக்கைக்கு, நோவா built an altar to the Lord. நோவானவர் என்ன செய்கிறார்? தேவனுக்கு ஒரு தூப பீடம் கட்டுகிறார். இந்த தூப பீடம் என்றால் என்ன? எதற்காக இந்த தூப பீடம் ஒரு விதமான நடைமுறைக்குள் வந்தது? இதை குறித்து நாம் பார்த்து நாம் இந்த அத்தியாயத்தை நிறைவேற்றி விடலாம். இந்த தூப பீடம் என்பது எதற்கு பொருளா இருக்கிறது என்றால், எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு என்றால் சாக்ரிஃபைஸ். இல்லைன்னா எனக்கு இருக்கிறது எல்லாம் நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன், உங்களுக்கு நான் தியாகமாக நான் கொடுக்கிறேன். ஏன்? அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக என் நேசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? பெண்களிடமிருந்து தான் இது ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ஒரு பிள்ளையை சுமந்து பெற்றெடுப்பது மறுபிறவி அடைவதை போல. எல்லா பெண்களுக்கும் ஜோரம் எந்திரிச்சு நின்று ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. பெண்களுக்கு மரியாதை கொடுங்க தயவு செஞ்சு. அவங்க ஆண்களை காட்டிலும் எப்பொழுதும் ஒரு படி தான். அதனால பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துல நிறைய பெண்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து காட்சி கண்டதே ஒரு பெண் தான், மரியா மக்தலேனா தான். இயேசு கிறிஸ்து தன் தாயார் ஒரு பெண், மறந்து போகல. சிலுவையில அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஏற்பாடையெல்லாம் அவர் செய்து வைத்தார். அதே போலதான் பெண்களும் இயேசு கிறிஸ்துவை மிக மிக அதிகமாக நேசித்தார்கள். தங்களுடைய உயிரை குறித்து கூட அவர்கள் கவலைப்படவே இல்லை. மிக மிக தைரியசாலிகள். ஆண்களை காட்டிலும் பெண்கள் தைரியசாலிகள், தெரியுமா? ஆமாங்க, சிலுவை நண்டையில இருந்ததெல்லாம் பெண்கள். எங்க போனான்? உங்க ஆம்பளை சிங்கங்கள் எங்க போச்சு? எல்லாம் எட்டி குச்சி ஓடியே போயிட்டான். அதுல முதல் சிங்கத்து பேர் என்ன தெரியுமா? பேதுரு. எங்க போனாருன்னு தெரியல, பைத்தியகாரம் மாதிரி கத்திட்டு நடு தெருவுல ஓடினார். பைபிள் எழுதியிருக்குங்க, he ran like an insane எழுதியிருக்கு ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல. கத்திட்டு அப்படி ஒரு பைத்தியகாரம் ஓடுவான் பாருங்க, அந்த மாதிரி அழுதுட்டு, பாவம் மனுஷன் நொந்து போயிட்டாரு, மனமுடைஞ்சு அழுதுட்டு போனார். 3 தடவை ஆண்டவர் சொன்னது போலவே நான் மறுதளித்து விட்டேனேன்னு சொல்லி. ஆண்கள் வீட்டுக்கு தலைமைத்துவ பணியில் இருக்கிறார்கள், லீடர்ஷிப்ல இருக்கிறார்கள், ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனா மனைவி இல்லாமல் உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு பெண்ணானவள் அந்த அர்ப்பணிப்புல வர பாத்தீங்களா? என்ன அர்ப்பணிப்பு? அந்த தியாகத்துல நான் ஏன் பெற்றெடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்கக்கூடிய பெண்களும் இந்த சமுதாயத்தில் உண்டு. வாடகை தாய் என்கிற கான்செப்ட் இப்ப கடைசி 5 to 10 வருஷமா அதிகமா, அதாவது
பணக்கார இந்த அகந்தை இருக்கும் பாத்தீங்களா, அந்த அவங்க எல்லாம் நான் ஏன் வந்து பெத்தெடுக்கணும், ஏன் நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், 10 மாசம் என்னாலாம் வீட்டுல உட்காந்துட்டு எல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. என்னுடைய அந்த கரு முட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த வச்சு ஆனா எனக்கு சந்ததி வேணும். நான் வந்து மலட்டுத்தன்மையில இருக்கக்கூடாது. ஒரு தமிழ் தலை சிறந்த ஒரு நடிகை, அவங்க சினிமா ஆக்ட்ரஸ், அவங்க வாடகத்தை வச்சுதான் பெத்துக்கிட்டாங்க. அது அவங்க பகிரங்கமா வெளியவே வந்து சொன்னாங்க. எனக்கு அதுல எந்த வருத்தம் கிடையாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அவங்கள பார்த்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வாடகத்தாயை வச்சு பெற்று எடுத்துக்கிறாங்க. இதற்கு பேர் என்ன? அந்த உடன்படிக்கை. அவங்களும் ஒரு கிறிஸ்தவங்க தான், தெரியுமா? அந்த வாடகத்தாயை வச்சு பெற்று எடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு நடிகை, அவங்க மலையாளி, அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண் தான். அதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அப்படி என்றால் என்ன? அர்ப்பணிப்புக்குள்ளும் ஒரு விதமான தியாகத்திற்குள்ளாம் ஒரு விதமான அந்த அந்த தியாக உணர்ச்சியும் அர்ப்பணிப்பும் இருக்கிறவர்கள் அதிகமாய் நேச மனது உடையவர்கள் தான் இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வருவார்கள். அதிகமாக உங்க பிள்ளையை நீங்க நேசிப்பதனாலதான் உங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் உங்க பிள்ளை பட்டினியா இருக்குமேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய சாப்பாடு எனக்கு தனக்கு மிஞ்சினதுதான் தர்மம் என்று சொல்வார்கள். அவர்கள் சுயநலவாதிகள். தனக்கு இல்லைன்னாலும் நான் தர்மம் செய்வேன். அதாவது என்னை நான் நேசிப்பது போல என் அயலானை நேசிப்பது என்று சொல்லி பிரதான கட்டளைகளை இரண்டாவது கட்டளை அதுதான். ஆனால் ஆவிக்குரிய பிரமாணத்துல வருகிறவனுடைய இருதயத்துல எப்படியாய் அது கொழுந்து விட்டு எரியுமா? என்னை நான் நேசிக்க மறந்தாலும் சரி, நான் பிறரை நேசிப்பேன். பிறருடைய நலன் கருதி நான் என்ன தியாகத்தில் ஈடுபட வேண்டுமோ, என் உயிரே போனாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் நல்ல நன்மை செய்து தொண்டு செய்து அதனால் எனக்கு உயிரே போனாலும் சரி பரவாயில்லை என்று வாழ்ந்தவர்கள் தான் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். அதுல பிரதானமாய் நிற்கிறவர் பவுல் அப்போஸ்தலர். தன்னோட உயிரை குறித்து அவர் கவலையப்படலைங்க. தன்னோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக அர்ப்பணித்தாருங்க. 10,000 கோடி இந்தியன் ருபீஸ், அதாவது இந்தியா கரன்சி ரூபாயில பார்ப்பீர்களானால் 10,000 கோடி ரூபாய் அவர் வைத்திருந்தார். அதை வைத்து இந்தியா தேசத்துல பாதி விலைக்கு வாங்கியிருக்க முடியுமா அந்த காலத்திலேயே? அத்தனை பணம் இருந்ததுனாலதான் இந்த ஃபெலிக்ஸ் கவர்னர் இருந்தார் பாத்தீங்களா ரோம்ல, ஒரு ஆள் விட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்? ஏதாவது பணம் கொடுப்பான் அப்படின்னு. ஏதாவது பணம் இல்ல, ஏகப்பட்ட பணம் இருந்தது. 10,000 கோடி வச்சிருக்கிறாங்க சொத்துவன். ஆனா அத்தனை பணத்தையும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. லஞ்சமா கொடுக்க கூடாது, டூ நாட் பிரைப்னு எழுதியிருக்கு பழைய ஏற்பாடுல. ரொம்ப நல்ல மனுஷங்க. பவுல் அப்போஸ்தலரை போல ஒரு தியாகம் நிறைந்த, அர்ப்பணம் நிறைந்த, நேசம் நிறைந்த ஒரு மனிதனை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல் அவர் எல்லாத்தையும் நேசித்தார் என்று சொல்லி அவரே 1 கொரிந்தியர் 11:1 எழுதியிருக்காரு. இமிட்டேட் மீ as I imitate Christ. நேசத்திற்கு மறுபெயர் தான் இயேசு கிறிஸ்து, அர்ப்பணத்திற்கு மறுபெயர் தான் இயேசு கிறிஸ்து, தியாகத்திற்கு மறுபெயர் தான் இயேசு கிறிஸ்து. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிறக்கவில்லை இந்த உலகத்துல. ஒரு தாயானவள் 10 மாதத்தில் குழந்தையை எடுத்து விடுகிறாள். தன்னுடைய அர்ப்பணத்திற்கும் தன்னுடைய தியாகத்திற்கும் ஆதாரமாக அந்த குழந்தை பிறக்கிறது, அதனோட அந்த காரியம் நிறைவேறுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நாள் மட்டும் தன்னுடைய அர்ப்பணிப்பை குறித்தும் தன்னுடைய தியாகத்தை குறித்தும் உலகமே பேசும்படி, உலகமே போற்றும்படி, உலகத்திற்கு அவர் இரட்சகராக வெளிப்பட்டு அந்த சித்திரவதையை அவர் அனுபவித்து அதன் மூலமாக தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். சிலுவையில ரத்த ஊற்றா இந்த நேசம் வெளிப்பட்டது. அந்த கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தமாக, அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக தன்னுடைய நேசமும் அர்ப்பணமும் வெளிப்பட்டது. அது இந்த நாள் மட்டும் பேசப்படுகிறது. இந்த நாள் மட்டும் கிறிஸ்துவர்கள் ஈஸ்டர் என்று, அதாவது குருத்தோல ஞாயிறிலிருந்து ஆரம்பித்து ஓசனாலாம் பாடி ரிசரக்ஷன் சண்டே, ஈஸ்டருங்கிறது ஒரு டிமானிக் கான்செப்ட். ஈஸ்டர்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உயிர்த்தெழுந்த அது என்ன ஞாயிறு, என்ன திருஞாயிறு, ஆங்கிலத்தில் ரொம்ப ஈஸியாக வருது, ரிசரக்ஷன் சண்டே அப்படின்னு சொல்லிருங்க. ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டேன்னு சொல்லுங்க.
ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லாதீங்க, தப்பு. இதை பத்தி அதிக விளக்கம் வேணுமா, ஆங்கிலத்தில் நாங்க பேசியிருக்கோம், போய் அதெல்லாம் கேளுங்க. நீங்க தாங்க கேட்கணும், நான் எத்தனை இது சொல்லிட்டே இருக்க முடியும். கிறிஸ்மஸும் அப்படிதான். கொக்கோ கோலாக்காரன் சாண்டா கிளாஸை கொண்டு வந்து அதை வந்து கமர்ஷியல் ஆக்கணும், அதை குறித்து நாங்கள் பேசியிருக்கோம், எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அர்ப்பணிப்பு என்பது இந்த தூப பீடத்திற்கு அது பொருளாகும். இன்றைக்கு நாம் திருச்சபைகளுக்குள் கடந்து செல்வோமானால், கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ திருச்சபை, எதா இருக்கட்டும், அங்க பீடம்னு இருக்கும் இல்லைங்களா, ஆல்டர். அந்த பீடத்திற்குள்ளாக யார் தான் நுழைவா? சிஎஸ்ஐ பாஸ்டர் ஐயர் நுழைவாரு, இல்லைன்னா கத்தோலிக்க ஃபாதர் நுழைவாரு, இல்லைன்னா பெந்தெகோஸ்ட் பாஸ்டர் நுழைவார். அந்த பீடத்துக்குள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏன்? அது பரிசுத்த அலங்கார கூடம், அது தேவன் வாசம் செய்கிற இல்லம், அது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். இது எங்க இருந்து வந்தது? இங்கே இருந்து வந்தது. அதற்கு பின்புதான் ஆண்டவராகிய தேவன் மோசே பக்தனுக்கு சில வடிவுகளை கொடுக்கிறார், சில திறன்களை கொடுக்கிறார். என்ன? உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம், இப்படி எல்லாம் நீங்க அந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும். அந்த கட்டமைப்பின் அடிப்படையில தான் சாலமோன் பக்தன் அருமையா ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறார். அதுதான் தேவாலயம். பீடத்தில் ஆரம்பிச்சு தேவாலயத்துல முடியுது. இந்த பீடத்திற்கும் தேவாலயத்திற்கும் நடுவால் இருக்கக்கூடியதுதான் சடங்காச்சாரம், பாரம்பரியம், கோட்பாடுகள், நியமம், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள். இவைகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து வைக்கக்கூடிய இடம் பேர் என்ன? தூப பீடம், ஆல்டர். அந்த ஆல்டருக்குள்ளாராக ஏன் நம்ம பாஸ்டர், ஃபாதர், ஐயர் இவங்க மட்டும் ஏன் உள்ள போறாங்க? ஏனென்றால் அப்படிதான் அந்த பழைய ஏற்பாடின் கட்டமைப்பு இருக்கிறது. அது இந்த நாள் மட்டும் நடைமுறைப்படுத்துகிறது. ஏனென்றால் அது சரியாக தான் இருக்கணும் என்று சொல்லி நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். ஏன்னு கேட்டா, ஒருத்தர் அந்த இடத்துக்கு போய் தேவனுடைய இல்லத்தில் நுழைந்து நம்ம எல்லாம் தேவனை ஆராதிப்போம், யாரோ ஒருத்தர் லீடு பண்ணும். லீடர் என்கிற அந்த கான்செப்ட் உண்மைதான். அது பாரம்பரியத்துக்கு பொருந்தும், நடைமுறைக்கு பொருந்தும், எந்த காலத்திலும் அது பொருந்தும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து மறந்துட்டே பேசிட்டு இருக்கோம். இந்த தூப பீடத்திற்கும், இந்த அர்ப்பணிப்புக்கும், இந்த தியாகத்திற்கும், நான் இந்த அர்ப்பணிப்பின் பாதையில, தியாகத்தின் பாதையில கடந்து செல்லுகிறப்போ எனக்கு நிறைய இழப்புகளும் ஏற்படும், எனக்கு நிறைய வழிகளும் வேதனைகளும் உண்டாகும், எனக்கு நிறைய கசப்புகளும் நிந்தைகளும் நேரிடும். இதையெல்லாம் இந்த உடன்படிக்கையின் அந்த கட்டமைப்புக்குள் அடக்கி இருக்கக்கூடிய பொருளாவது. இதையெல்லாம் அறிந்து கொள்ளாதபடி நான் விளையாட்டுத்தனமாக ஒரு விதமான சோம்பலன் ஆவி உடையவனாய், ஏதாவது பாதி பாதி எல்லாம் கேட்டுட்டு அரையும் குறையுமா புரிஞ்சுக்கிட்டு சும்மா போயிட வேண்டியது, சரியா விசாரிக்காம ஒரு பஸ்ல ஏறி உக்காந்துட வேண்டியது. ரொம்ப தூரம் போன பிறகு அவர் வராரு, கண்டக்டர், டிக்கெட்டுங்கிறாரு. எனக்கு உக்கடத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஐயோ, இந்த வண்டி எங்க போகுது தெரியுமா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அந்த வண்டி, இறங்கி அக்கையில விசில் அடிச்சு இறக்கி விட்டுருவார். அப்புறம் நிப்பான் நடுத்தருவுல. இன்னைக்கு இதேதான் நிலைமை, கிறிஸ்துவர்களுடைய நிலைமை இதுதான். அறக்க பறக்க அவசரத்துல பாதி பாதியா எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நானும் அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நுழைந்து விடுகிறேன். ஊழியம் என்கிற அந்த பெயரைத்தான் இன்றைக்கு குறிப்பிட்டு நான் சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். நானும் ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக்கும், நானும் இப்படியாக தொண்டு செய்வேனாக்கும், நான் இப்படியாக சோசியல் சர்வீஸ் செய்வேனாக்கும், நானும் போய் இப்படியாக வேதாகமத்தை போதிப்பேனாக்கும், நான் இப்படி எனக்கு என்னெல்லாம் திறமை கொடுத்துருக்காது, இப்படியெல்லாம் மியூசிக்கை வாசிச்சு நான் ஆராதனை பீடத்தில் அமர்ந்து நான் ஆராதனை செய்யக்கூடிய தலைவனாக இருப்பேனாக்கும், கொயர்ல இருப்பேனாக்கும், அதாக்கும் இதாக்கும்னு வேக வேகமா போயிட வேண்டியது. கேட்டா நான் தேவனுடைய உடன்படிக்கையில அந்த கட்டமைப்புக்குள்ள நான் நுழைந்து விட்டேனே, தேவனுடைய அந்த ஆராதனை பீடத்துக்குள்ள நான் நுழைந்து விட்டேனே, நான் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கேனே, என்னுடைய வாழ்க்கை ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கை ஆயிற்றே. உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள, இந்த தியாகத்தின் வாழ்க்கைக்குள்ள எதெல்லாம் அடங்கி இருக்கிறது, எதெல்லாம் நேரிடக்கூடும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதையெல்லாம் அறிந்து புரிந்து நீங்கள் விளங்கின பிறகுதான் அந்த உடன்படிக்கை என்கிற அந்த காரியத்துல நீங்க கையெழுத்திட வேண்டும்.
இதை குறித்து தான் நம்ம சென்ற அத்தியாயத்திலெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம். சேல் டீட், ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் கொடுத்து பேசணும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க நம்புகிறோம். அதை கேட்காதவங்க அதை கேட்டுட்டீங்க வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, காலியாக இருக்கும் உங்கள் தலை. என்னால் திருப்பி திருப்பி பழைய காரியத்தையே சொல்லி சொல்லி நிரப்பிட்டு இருக்க முடியாது. நமக்கு நிறைய காரியம் இங்கே விளக்கணும். எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ இந்த இந்த ஆசரிப்பு பீடம், இந்த உடன்படிக்கை பீடம், இந்த தூப பீடம், இதுக்கெல்லாம் பல பல பெயர்கள் உண்டு. எல்லாத்துக்கும் ஆங்கிலத்தில் ஒரே பேரா சொல்லி முடிச்சுட்டாங்க, ஆல்டர் அப்படின்னு. ஆனால் 3க்கும் 3 பதம் உண்டு. அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், ஏன்னா டிவேட் ஆகி போயிடுவோம். ஆல்டர்னு வச்சுக்குவோம், தூப பீடம்னு வச்சுக்குவோம். இந்த தூப பீடம் எங்கே இருந்து பிறந்தது என்றால் ஆபேலிடமிருந்தும் காயினிடமிருந்தும் பிறந்தது. யார் இதை சொல்லி அவர்களுக்கு வளர்த்தினார்? யார் இது இந்த விதமான ஒரு ஐடியாவை, அதாவது இந்த மாதிரி ஒரு நடைமுறையை முதலாவது கொண்டு வந்தான்னு கேட்டா ஆதாமும் ஏவாளும் தான். இதை குறித்தெல்லாம் நாம் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் இல்ல 4வது அதிகாரம் 1-11 வசனத்திலே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவனுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கும்படி, தேவனை நாம், ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்த ஈவுகளையும் நாம் யாவருக்கும் செய்த நன்மைகளும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி பாராட்டக்கூடிய ஒரு நடைமுறையின் பெயர்தான், ஒரு சடங்காச்சாரம், ஒரு பாரம்பரியத்தின் பெயர்தான் இந்த தூப பீடம், ஆல்டர் ஆஃபரிங் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அதெல்லாம் சுருக்கி இந்த தூப பீடம், அர்ப்பணிப்பின் பீடம், இதெல்லாம் சுருக்கி ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துட்டு ஒருத்தர் வருவாரு. நீங்களும் உங்க பர்ஸ்ல இருந்து எதையோ எடுத்து அப்படி கையில டக்குன்னு உள்ள போட்டுருவீங்க. இன்னைக்கு ரொம்ப விவரமா இருக்கிறாங்க, ஏன்னா காசு போட்டா சலக்கு அப்படிங்கும். 5 ரூபா தான் போட்டியா அப்படின்னு பக்கத்துக்கு கண்டுபிடிச்சிருவான். ஆனால் எல்லாம் நோட்டா தான் போடுவான். இப்போ இன்னைக்கு 1 ரூபா நோட்டு 2 ரூபா நோட்டுலாம் அடிக்கிறது நிறுத்திட்டாங்க. 5 ரூபா நோட்டும் கிடையாது, மேக்ஸ் மினிமம் 10 ரூபா நோட்டு. அப்போ இன்னைக்கு நீ எவ்வளவுதான் போட வேண்டும்? 10 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நல்ல விஷயம்தான். 10 ரூபாய் கூட போடலன்னு என்ன அநியாயம் இல்லைங்களா? எதுக்கு நீங்க ஆஃபரிங் போடுறீங்க? ஆஃபரிங்கிறது ஒன்று ஒரு கம்பல்சரி கிடையாது. ஆனா போடணும்னு முடிவு பண்ணா ஓரளவுக்கு டீசெண்டா போடுங்க. அதை வச்சுதான் அவங்களும் திருச்சபையை நடத்தணும் இல்லையா? தேவைகள் இருக்கு திருச்சபையை நடத்துவதற்கு. எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில்லு, எல்லா பில்லும் பே பண்ணும். அங்க இருக்கிற ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் அவங்க சம்பளம் கொடுக்கணும். அங்க இருக்கிற உடன் ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இந்த பாஸ்டர் மாதிரி லேவி மாதிரி தான், அவர் இந்த சம்பளத்தை வச்சுதான் அவர் குடும்பத்தை நடத்தணும். அது இல்லாம நிறைய காரியங்கள்லாம் நடக்கும் இல்லைங்களா? தான தர்மம்லாம் பண்ணதான் செய்யறாங்க திருச்சபையில. அப்ப அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நியாயம் விசாரிக்காதீங்க. நான் கொடுத்த காசுக்கு கணக்கே கொடுக்கறது இல்லைன்னா அவங்க ஆண்டவர் கணக்கு கொடுத்துக்கிட்டோம். உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க. குற்றம் கூற ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அவ்வளவுதான், வானமே இல்லை. அதற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அர்ப்பணிப்போட இன்றைக்கு எதுக்கு தான் கொண்டு வந்து இந்த உலகம் நடைமுறையில நிறுத்தி விட்டது? எங்க இருந்து ஆரம்பிச்சது? நன்றி உள்ளத்தோட ஆண்டவராகிய தேவன் எங்களை சாபத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அந்த சாபத்திற்கு நாங்கள் ஒத்துழைத்தோம். எங்கள் மூலமாக சாபம் பிறந்தது. சாபத்தோடையே நீங்க கொஞ்சம் குழாவுங்கன்னு ஆண்டவர் வெளியே அனுப்பிவிட்டார். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய மகா இரக்கத்தினால் நாங்கள் உழைத்தாலும் எங்களுக்கு உணவு கிடைக்கும்படி ஒரு ஏற்பாடை செய்து தந்தாரு. எங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஏற்பாடை செய்து தந்தாரு. நாங்கள் வாழும்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழியை காமித்தாரு. அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டாமா? அந்த நன்றி உள்ள வேண்டாமா? நாங்கள் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் எங்களை அந்த நாள்ல கொன்றே போட்டு விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம யாவரையும் கொல்லாதபடி இன்றைக்கு நாம் உயிரோடு கூட ஜீவிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அவருக்கு நன்றி சொல்வதற்கு எதை கொடுத்தாலும் தகாது. ஆனால் நமக்கு உணவாய் கொடுத்த அந்த உணவிலிருந்து மெய்யான உணவை, அதாவது உயர்ந்த அந்த உணவை, உயர்ந்த பழங்களை, உயர்ந்த அந்த ஆட்டுக்குட்டி, இந்த உயர் ரகம் படைத்த அந்த முதல் பலன் என்று சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதலாவது அறுவடை செய்யக்கூடியது ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அதுதான் டைத்தா மாறுச்சு பிற்காலத்துல. தசம பாகத்துல முதல் பங்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்குள்ள அதெல்லாம் இல்லை. அதனால நம்ம அப்புறம் பேசலாம். உடனே பணத்தை பத்தி ஒரு அதிகமா இது பண்றாருன்னு சொல்லி நீங்க இது பண்ண வேண்டாம், சரியா? தயவு செஞ்சு கேளுங்க, அதோடைய நோக்கத்தை அறிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இது ஒரு நல்ல எண்ணம் தான். இதை எப்படி நான் நடைமுறைப்படுத்துவது?
ஆண்டவரிடம் செல்லுகிறப்போ ஒரு நடைமுறைக்குள்ள, அதாவது ஒரு மரியாதையா இதை செலுத்த வேண்டும் இல்லையா? இப்ப நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு, இந்த நாள்ல நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்கலாம் அப்படின்ற. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், என்னோட கூட இருங்க, இது முக்கியமான கான்செப்ட். அப்ப நீங்க இந்த தேசத்தின் பிரதான் மந்திரி, பிரதம மந்திரி இல்லைங்களா, அவர் தான் பிரைம் மினிஸ்டர், நம்ம மோடிஜி கூப்பிடுறாரு. அப்போ நீங்க குடும்பமா போறீங்க, ஏன்னா உங்க பிள்ளை ஒரு அருமையான ஒரு சாதனை பண்ணிருக்கு, அது பிரைம் மினிஸ்டரோட காதுக்கு போனதால உங்களை அப்ரிஷியேட் பண்ணும், உங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்க என் ஆஃபீஸுக்கு வந்து என்ன பாருங்க, உங்க குழந்தைய நான் பர்சனலா அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ அவர் நீங்க பார்க்க போறப்போ வெறும் கையோட போய் ஹை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க? இல்ல, ஒரு நல்ல ஒரு பூங்கொத்து, ஒரு நல்ல ஒரு ஷால், அப்புறம் அவருக்கு என்ன பிடிக்கும், அவருடைய உணவு, இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் விசாரிச்சு அவரு என்ன பிடிக்குமோ அது அவருக்கு ஒரு உணவு பண்டத்தை நீங்க வாங்கி கொண்டு போய், ஸ்வீட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்து மரியாதை செலுத்தினால்தான் அவ்வளோ பெரிய ஆள் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு நீங்க போவீங்க இல்லையா? அதே கான்செப்ட் தாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நான் அவருக்கு அதுல இருந்து ஒரு பகுதியை நான் திரும்பி செலுத்துவேன், நன்றி உள்ளத்தோட செலுத்துவேன், அர்ப்பணிப்போட செலுத்துவேன், மரியாதை உள்ளத்தோட செலுத்துவேன், தியாக உள்ளத்தோட செலுத்துவேன். இதெல்லாம் அடங்கியதுதான் இந்த தூப பீடம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ஒரு பீடம் மாதிரி கட்டலாம். பீடம்னா என்னன்னா, ஒரு 4 கல்லு வச்சு அதுல கொஞ்சம் புல்லெல்லாம் அப்படி போட்டு, அப்படி அவங்களா ஒரு 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 கற்பனையில அதை செய்தார்கள். அந்த கல்லெல்லாம் வச்சு அந்த கல்லு மேல அவர்கள் இந்த காரியங்களை படைக்கிறார். 2 பீடத்தை கட்டி அந்த காரியத்தை படைக்கிறார்கள். ஒன்று காயின் உடைய அந்த பழங்கள் எல்லாம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆபேலோட ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ ஆண்டவருடைய அக்னி வந்து, அதாவது அக்னியின் வடிவில தான் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். எலியாவின் காலத்திலும் அது நடந்தது. அந்த அக்னி வந்து அப்படியே அந்த காரியத்தை பட்சித்து விட்டுதான். அப்படின்னா ஆண்டவர் சாப்பிட்டுட்டாரு, ஆண்டவர் அதை எடுத்துக்கிட்டாரு. அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு பொருள் அல்ல, ஆண்டவர் ஆவி உடையவரா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பது அனைத்தும் அவருக்கு சொந்தம், அதை சாப்பிட்டுதான் அவர் பசியாற்றணும்னு ஒண்ணு கிடையாது, அப்படி அல்ல. ஆனால் நீங்க அதை படைத்ததை ஆண்டவரும் மரியாதை செலுத்துகிறார். அந்த பிரைம் மினிஸ்டருக்கு நீங்க போய் கொடுத்தான்னு அவர் என்ன பண்றாரு, எனக்கு பிடிக்குன்னு இதை வாங்கிட்டு வந்தியாமா, குடுமா அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிக்குவார். என்ன, பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு பெரிய ஆள், அவருக்கு இல்லாததா? ஆனா நீங்க கொடுக்குற அந்த சின்ன ஒரு ஸ்வீட் பாக்ஸை அவர் ஆசாசியா வாங்கிப்பார். ஏன், எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சாமா நீங்க அந்த குட்டி புள்ள வாங்கிட்டு வந்ததா அப்படின்னு அவர் பிரியமா எடுத்துக்கிறார். பாத்தீங்களா? அதை சாப்பிட்றாரோ இல்லையோ, ஆனா வாங்கி அவர் டேபிள்ல மரியாதையா வச்சுக்குவார். நீங்க போற வரைக்கும் அது அந்த டேபிள்ல தான் இருக்கும். நீங்க போன பிறகு அது எங்க போகணும் அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க, அவங்க கண்ணு முன்னாடியே அவர் எடுத்துக்கிறார். அப்படியே இது எந்த டேபிளுக்கும் போல, இது என்கிட்ட தான் இருக்கு. உன்னோட அர்ப்பணிப்பையும் உன்னோட தியாகத்தையும் உன்னுடைய மரியாதையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடித்தது, எனக்கு மிக பிரியமா இருந்தது. இதுல நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் மகிழ்ந்து அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் உடன்படிக்கையின் முதலாவது படி, முதலாவது எழுத்தே இதுதான். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பேர் தேவன் இடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஈவை தேவனுக்கே திரும்பி கொடுக்கும்படி அந்த தியாக உணர்வுல இருக்கிறீங்க, அந்த அர்ப்பணிப்பு உணர்வுல இருக்கிறீங்க. தேவனுக்கே திருப்பி படைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் எல்லாருமே சொத்தெல்லாம் எழுதி சர்ச்சுக்கே கொடுத்துட்றாங்க. அவனுங்க அதை வாங்கிட்டு போய் என்னென்னமோ பண்றானுங்க. நீங்க அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு நீங்க இறங்க வேண்டியதில்லை. உங்களுக்கு 4 வீடு இருக்கா, ஒரு வீடு நான் வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தயவு செஞ்சு அலாசி ஆராய்ந்து நிதானமாக ஆவில ஜெபிச்சு ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாம் கன்சல்ட் பண்ணி முடிவெடுங்க. ஏதோ ஒன்று கொடுத்தே ஆகணும். நான் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன். ஆனா நிறைய ஏமாத்தப்பட்டிருக்கேன். என் மனைவியே அதற்கு சாட்சி. நாங்கள் 2 பேரும் ஏமாத்தப்பட்டிருக்கோம்.
அதுக்கு நீங்க கஞ்ச பிசினாரியா மாறணும்னு நான் சொல்லலை. யூ நீ நாட் பி மைசியர்லி, பட் யூ நீட் டு பி வைஸ் இன் கிவிங். அதனால முதலாவது ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இதை நாங்க செய்யணும், இந்த காரியத்தை நாங்க தொடங்கணும், இந்த காரியத்துல நாங்க ஈடுபடணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன ஆலோசனை எங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவரிடம் சென்று மன்றாட வேண்டும். ஆண்டவரிடம் சென்று நாம் அந்த காரியங்களை குறித்து கலந்து பேசுகிறப்போ, கலந்து ஆலோசிக்கிறப்போ, ஆண்டவராகிய தேவன் உங்களை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாடின் அந்த அர்ப்பணிப்பு, அந்த தூப பீடத்திற்கு பொருளாகும். நான் முன்ன பேசிக்கொண்டே போகலாம். இதை சரியா பேசணும்னா ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும். ஏற்கனவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க பிரியமானவர்களே? நீங்கள் முதலாவது இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழைவதற்கு முதல் எழுத்து, முதல் படி என்னவென்றால் அர்ப்பணிப்பு. தியாகமாய் அர்ப்பணிப்பது. எதை அர்ப்பணிக்க வேண்டும்? உங்களுடைய பொருளாதாரத்தை இல்ல, உங்களுடைய இருதயத்தையும், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும், உங்களுடைய எண்ணங்களையும், உங்களுடைய சிந்தை செயல்பாடுகள் அனைத்தையும் அர்ப்பணித்து, தேவனுடைய பீடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும். சரி, இதோட நாம் முடித்து விடலாம் இந்த அத்தியாயத்தை. அடுத்த அத்தியாயத்துல நாம் இதை தொடர்ந்து பேசுவோம். ஏனென்றால் இந்த தூவ பீடம் என்கிற அந்த கான்செப்டை சரியா நம்ம விளங்கிக்கலன்னா நம்ம எதையுமே சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கையோட முதல் எழுத்து, முதல் படியே இதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. என்னோட கூட இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரியும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. அவங்களும் இதை கண்டு தேவனை ஏற்றுக்கொள்வார்களாக. உங்கள் மேல் விழுந்த கடமை இது. உங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கு. உலகத்தின் சமாதானத்திற்காக போரெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஜெபிச்சுக்கோங்க. உலகத்தின் சமாதானத்துக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. அதோடு கூட ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. கள்ளத்தீர்க்கதரிசி இவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்க மாட்டேன். ஜெபம் பண்ணினால்தான் ஆண்டவரால் செயல்பட முடியும். ஒரு ஜெபம் இல்லாமல் ஆண்டவரால் செயல்பட முடியாது. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தேவனிடம் கடந்து சென்று அவரோடு கூட ஆலோசிங்க. அதுதான் இப்ப கூட சொன்னோம். அதுதான் அர்ப்பணிப்பு. அதுதான் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம், மரியாதை. தேவனோட கடந்து சம்பாஷிக்கிறப்போ சில காரியங்கள் உடனடியாக நிறைவேற விடாது. ஆனால் தேவன் விசாரிக்கிறார். அந்த நம்பிக்கையில மட்டும் உறுதியா இருங்க. எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.